ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக உடம்பு முடியலைங்க, வீடியோ போட முடியல. ஆனால் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சூப் செய்ய போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக, வாய் கசப்பாக இருக்கிறவங்களுக்கு, ஜுரம் வந்தால் கூட சரி, வீட்டில் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு, உடம்பு கம்மி பண்ணுறவங்களுக்குலாம் இதுமாரி இந்த சூப் செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாரி வெயிட்டை குறைக்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த சூப் எடுத்திங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். காலை டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டிஃபனாகவும், நைட்டுக்கு ஒரு 7 மணிக்காக எடுத்துக்கிட்டால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்ய முடியுதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு அரை சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை அனைத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் தான். அரை வெங்காயம், அரை தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், சூப்புக்கு தேவையான கல் உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 விசில் கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கைக்காய் சூப்பராக வெந்திருக்கு. இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சின்னு வடிகட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சின்னு வந்தாச்சு. இங்கே ஒரு பக்கம் வடிகட்டி அந்த கிப்பியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டு ஃபைனலாக இன்னொரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் போடுங்க, இல்லைன்னா நெய் 1 ஸ்பூன் போட்டுங்க. நான் கொஞ்சமாக பட்டர் போடுறேன். துளியோண்டு முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டிய முருங்கைக்கீரோட பேஸ்ட்டு. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் திக்னஸ்க்கு எதுவும் போட தேவையில்லை. 1 ஸ்பூன் துவரம் பருப்பு ஊற வச்சு வேக வைக்கும்போது போட்டிங்கன்னா அதோட சத்து செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஃபைனலாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூக்கலாக போட்டுக்கலாம். எனக்கு மிளகுலாம் ரொம்ப பிடிக்கும், எங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சூப் போல் வச்சுங்க, நம்ம அதில் சுட சுட ஊற்றி சாப்பிட்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளோட முருங்கைக்காய் சூப்பு ரெடி. அதுவும் ஃபைனலாக நம்ம ஒரு முருங்கைக்கீரை ஒரு கொத்து வெண்ணெயிலேயே வதக்கி போட்டிருக்கோம்ல, அது இன்னும் மேலே சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.